சார், நான் வேலூர்லேருந்து வரேன். என் பேர் கவிதா. இந்த கோவிலுக்கு பஸ்ஸை பார்த்தா கூட நான் இந்த கோவிலில் ஏறிடணும், திருவண்ணாமலையில் ஏறிடணும் அப்படின்னு நினைப்பேன். நம்ம வரணும்னு அவர் வரணும்னு நினச்சாதான் நம்மளால இங்கே வரவே முடியுமே. யார் நம்ம ஃபீல் பண்ணால் கூட வரணும்னு நினச்சா கூட அவர் நம்மளால வர முடியாது. நிஜமாவே இந்த கோவிலில் வந்து கருவறை உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளால உட்கார முடியாது. அவ்வளோ அக்னி சுரூபமாக இருப்பார். ரொம்ப ஸ்வெட் ஆகிடும் நமக்கே. உண்மையாகவே அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும். நிறைய தடவை கிரிவலம் வந்திருக்கேன். எப்போ நினைக்கும் போதும் உள்ளே வந்துடணும், பஸ்ஸு கிராஸ் பண்ணும்போது கூட உள்ளே வந்துடணும்னு நினைப்போம் நாங்கள்லாம். அண்ணாமலையானுக்கு அரோகரா. பஞ்சபூதத்தின் நாயகன் தான் நம்ம அருணாச்சலேஸ்வரர். பஞ்சபூதத்தின் நாயகனாகிய அருணாச்சலேஸ்வரர் அக்னி பகவான். அவர் வந்து நெருப்பு தத்துவத்துக்கு காரணவர். மேச லக்னத்துக்கு, மேச ராசிக்கு அதிபதியானவர். நான் வந்து ஜோதிடர், சரிங்களா. பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய சிவசபரீஸ்வரி. எனக்கு உடல் உயிர் எல்லாமே ஈசன் தான், சரிங்களா. நம்ம அந்த ஈசனை வந்து மனமுருகி வேண்டி இந்த ஸ்தலத்துக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். குழந்தை பாக்கியத்தை அருள்வான். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவன். அவன் நினைச்சா மட்டும்தான் நம்ம இந்த ஸ்தலத்துக்கு கால் வைக்க முடியும், சரிங்களா. அவன் இல்லாமல், அவனுடைய அனுமதி இல்லாமல் யாராலையும் வைக்க முடியாது. அண்ணாமலையாருக்கு ஜோதி ஏற்றும் போது என்னோட கண்களில் கண்ணீர் ஆனந்தமா பெருகியது. அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க வந்து இங்க சிவன்கள், அதாவது சித்தர்கள் வந்து பூமின்னு சொல்லுவோம். சித்தர் சொரூபம், சித்தர்கள் வாழும் இடம். சிவனே சித்தனாக காட்சி தரக்கூடிய இடம். அந்த கருவறையில் இடைக்காடர் சித்தர் தான் இருக்கிறார், சரிங்களா. அந்த மலையே சிவனா இருக்கிறார். இந்த மலை தான் நம்ம அப்ப, சரிங்களா. அவர் மேல ஜோதி ஏற்றும் போது இடது கண்கள் சந்திரனாகவும் வலது கண்கள் சூரியனாகவும் இருக்கிறார். அதனால அதை வந்து விவரித்து சொல்றதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.